தெரியுமா? தர்மம் தெரிந்தவாள் எந்த மார்க்கத்தை சொப்னத்தில் கூட நினைக்க மாட்டாளோ அந்த மாதிரி மார்க்கத்தில் உனக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்துட்டாளுங்க அம்மா. நீ சக்கரவர்த்தி ஆயிரு, தேசத்தை பரிபாலனம் பண்ணி நீ நன்னாயிரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைடா. என் பிள்ளையே மரவுரி தரிச்சுட்டு என்னை விட்டு பிரித்து தண்டகைக்கு அனுப்பிச்சு என் பிள்ளையே என்னை விட்டு பிரித்து என் வயறறிஞ்சு நீயும் உங்கள் அம்மாவும் பார்க்கணுமாடா? நான் வயறறிஞ்சு புலம்புறதை பார்க்கறதுல உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இவ்வளோ குரூரத்தனமான ஒரு சந்தோஷமாடா? தமகம் கை கை கமகம் தத்ரே பஷ்யதி குரூரதர்ஷினி. இப்படி ஒரு குரூர சுபாவமாடா? நான் வயலறிஞ்சு புலம்புறதை பார்க்கறதுல உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ ஆனந்தமாடான்னு அலறினாள். பரதன் ஓடி போய் கை சரணத்தில் விழுந்துட்டான். அம்மா நாள் இது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். எனக்கு ஒன்றும் அதிர்ச்சி கொடுக்கல. எங்கள் அம்மா இது மாதிரி காரியம் பண்ணியிருக்காள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காரியத்தை எனக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்பாளுங்கிறது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இல்லை பரதன் சொல்லாமல் கைக்கு இந்த யோதனை தோணி இருக்குமா? பரதனை கேட்காமலாம் இந்த காரியத்தை ஆரம்பிச்சிருப்பாள். ஒருவேளை பரதனுக்கும் இதில் சம்மதம் இருக்குமோ, பரதன் மூலமாக தான் இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு ஜனங்கள் இந்த காரியத்தில் என்னையே சம்பந்தப்படுத்துவாள். ராஜா ஒன்றும் இது நான் எதிர்பார்த்தது தான், சந்தேகம் இல்லை. எங்கள் அம்மா பண்ணியிருக்கிற இந்த அக்காரியத்தில் எனக்கும் சம்பந்தம் உண்டுன்னு ஜனங்கள் தீர்மானம் பண்ணியிருப்பாள் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தது தான் அம்மா. ஆனால் அந்த மாதிரி எண்ணம் கைகேயி பண்ணியிருக்கிற காரியத்தில் எனக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற அந்த மாதிரி எண்ணம் உங்கள் ஹிருதயத்தில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் ஹிருதயத்திலும் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேம்மா. ஏன் தெரியுமா? ஸ்ரீராம் ஜானாசி ராகவே, எனக்கு ராமன் கிட்ட எத்தனை பக்தின்னு உங்களுக்கு நன்னா தெரியும். அப்படி தெரிஞ்ச உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணமானாங்க. நீங்கள் எப்படி நினைப்பேன்னு நான் எதிர்பார்க்கலையம்மா. உண்மையாக நான் ராமன் காட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தா என்னென்ன பாபத்துக்கு ஆளாகணும், நூற்றுக்கணக்கான பாபத்தை எடுத்து செபிச்சான். நூற்றுக்கணக்கான பாபங்கள் எடுத்து சபதம் பண்ணினான். பரத சபதம்னு தெரியும். சர்க்குமே கொடுத்தார் வால்மீகி. உண்மையாக நான் ராமன் காட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தா என்னென்ன பாபங்கள் என்னை வந்து சேரட்டும். அதெல்லாம் விஸ்தாரமாக எடுத்துக்க வேண்டிய கட்டம், சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த பாபங்களில் கடைசி பல பாபங்களை சொல்லி பிராமணா கடைசியில் பிடிக்கிற போது பிராமணா யோத்யதாம் பூஜாம் விகந்து கலுஷேந்திரியா. நல்ல மகான்களான பெரியவாளுக்கு செய்யறதுக்கு எடுத்து வச்ச தர்மத்தை தடுத்த பாபியாகட்டும். பிரம்மணாயோத்யதாம் பூஜாம். யாராவது ஒரு பெரியவாளுக்கு ஏதாவது இதில் நிறையா தானம் பண்ணணும், மானியம் கொடுக்கணும், சின்னதாக ஒரு பூதானம் பண்ணணும், ஏதோ நினச்சிப்பான் சில பேர். அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்து சேர்வார். நல்லா இருக்குன்னா உன்னை விட 4 மடங்கு சௌரியம் உள்ள வசதி உள்ளவரவர். அவெல்லாம் இப்படிலாம் இழுத்து விட்டு மின்னு காலடா நீ எதுக்கடா இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன். தர்மத்தை நிறுத்துறதுல ரொம்ப சுலபமாக நிறுத்த முடியும். 2 வாரத்தோட தூராமல் தர்மம் பண்ண முடியாது, தூண்டி வர்றதான் கஷ்டமே தவிர நிறுத்துறது ரொம்ப சுலபம். அனாயாசமாக 2 வார்த்தை சொன்னால் நிறுத்திட்டு போயிட முடியும். பெரிய நல்ல காரியங்கள் பண்ணணும், தானும் ஒரு சப்தாகம் நடத்தணும் நினைப்பேன் சில பேர். யாராவது ஒரு பெரியவாளுக்கு அழகாக பூஜை பண்ணணும், தம்பதி பூஜை பண்ணி நன்னா கொடுக்கணும், மானியங்கள் கொடுக்கணும்னு நினைப்பேன். பிராமணாயோத்தான் பூஜாம். அனாயாசமாக அதை தடுத்து நிறுத்தணும் சில பேர். அந்த பாபியாகட்டும் நான் பிராமணாயோத்யதா இடஞ்சல் பண்ணுறது ரொம்ப சுலபமாக பண்ணிவிடலாம். பிராமணாயோத்யதாம் பூஜாம் விஹந்து கலுஷேந்திரியா. அப்படிலாம் நூற்றுக்கணக்கான பாவத்தை எடுத்து சபதம் பண்ணேன். கௌசல்யா சொன்னாள், நான் சொன்ன வார்த்தையை திருப்பி வாங்கிக்கிறேன்டா. ஏதோ ராமன் கிட்ட உள்ள அபிமானத்தால் சொன்னதே உங்கள்கிட்ட எனக்கு தப்பான எண்ணமில்லை அப்படி சொல்லியாடா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம்லாம் பண்ணி முடிச்சு வசிஷ்டாச்சாரியர் பரதனுடைய பட்டாபிடித்து நாள் பார்க்க ஆரம்பிச்சுட்டார். ஜகர்ஹேச்ச புரோஹிதம்னார் வால்மீகி. அந்த குடும்பத்தில் மகான்களை பெரியவாளெல்லாம் கோபிச்சுக்கிற வழக்கமில்லை, தூக்கி எறிஞ்சே பேசினான்னு விட்டார்னு வால்மீகி சொல்லும்போது ஜகர்ஹேச்ச புரோஹிதம். நீங்கள் சொல்லலாமா அப்படி நான் பட்டாபிடியம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு தடவை என்ன சொல்லணுமோ, அப்பா தர்மம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் சொல்கிறேன் சொல்லிடுறேன், நீ கேட்டால் கேளு கேட்காட்டாலாம் போ அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையில் உள்ள நீங்களே பட்டாபிடியத்தை ஏற்பாடு பண்ணுறதா?
ராமனை அழைச்சிட்டு வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து வைக்கிறதா பட்டா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு பெரும் சைன்யங்கள் அங்கேருந்து கிளம்பி அங்கே பரதனுடைய சைன்யத்துக்கு வேண்டியெல்லாம் மார்க்கத்தெல்லாம் சரி பண்ணி 3 தாயார்கள் உள்பட வசிஷ்டா ஆச்சாரியர்கள் உள்பட எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்பிட்டான் பரதன். ஏன்னா அத்தனை பேரையும் ராமனுடைய சண்டையில் கொள்ளி நிறுத்தி கண்ணுமா நிறுத்தினான். பகவானை தானே கொள்ள முடியாமல் முடியும்னு எண்ணம். போகிற போது குகனை சந்திச்சு குகன் பரதனுடைய பக்தியை பார்த்துட்டு அதிசயிச்சான். 1000 ராமன் என்கீர் தெரியலம்மான்னு சொன்னான் கம்மன் சொல்ல போது 1000 ராமன் கூட உனக்கு சமானமாக மாட்டான்னு சொன்னானா. ஏன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னான் அவன். என்ன தெரியுமோ தன்னஸ்தம் நத்துயாதுல்யம் பஷ்யாமி சரணிதரே அயத்ராதா கதம் ராஜ்யம் யஸ்தம் தியக்துமிஹேச்சசி. உலகத்தில் பிரத்யாரசத்துக்கு ஆசைப்படாத வாழ்கிறது சில பேரை தேடி எடுக்க முடியும். ஒன்றும் அதிசயமான ஒரு விஷயம் இல்லை. பாரத தேசத்தை பொறுத்தவரை சத்தியம் தர்மங்கிறது இன்றைக்கும் இருக்குது. இன்னொருத்தர் சொத்துக்கு ஆசைப்படாத வாழ்கிறது சில பேர் இருக்கலாம். அது மாதிரி உள்ளவாள் எப்படி இருப்பாள் தெரியுமோ, இந்த சொத்து அவரை சேர்ந்துதான், எப்போ வேணால் அவர்கிட்ட நான் கொடுத்துருக்க தயாராக இருக்கேன் அப்படி தான் சொல்லுவாள். அது மாதிரி நீ அயோத்தியில் உட்காந்து இந்த தேசம் ராமனை சேர்ந்தது, எப்போ வேணால் வந்து உட்காரட்டும் சிம்மாசனத்தை நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அயோத்தியில் உட்கார்ந்துருக்கலாம். அப்படி இல்லாமல் அவன் இருக்கிற இடத்துல போய் தேடி உதறணும் நினைக்கிறேன். இந்த மாதிரி குணத்தை உன்னை தவிர இன்னொருத்தட்ட பார்க்க முடியாது. பிரத்தியாசத்துக்கு ஆசைப்படாதவாள் உண்டு. அவன் இருக்கிற இடத்துல போய் உதறணும்னு நினைக்கிறேன், அது உன்னை தவிர இன்னொருத்தட்ட பார்க்க முடியாதுன்னு சொன்னான் குகன் சொல்லும் போது. ராத்திரி தங்கி மறுநாளைக்கு ஜடையெல்லாம் தெரிஞ்சுட்டு குகனுடைய சகாயத்தால் கங்கையை தாண்டி பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவருடைய சைன்யத்துக்கே ஆதித்யம் பண்ணி வச்சார் பரத்வாஜர். அங்கே ஆதித்யம் வாங்கிட்டு அவர்கிட்ட அனுகிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இதெல்லாம் ராமாயணம் விஸ்தாரமாக நடத்துகிற போது அவர் வைக்க போகிறோம். அவ்வளோதான், அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. அதனால் விஸ்தாரமாக இந்த சர்க்கம் இப்போ நான் ஒரு 15 நிமிடத்தில் தாண்டி இருக்கேனே, இந்த இடங்களையே ஒரு 3 நாளாவது குறைந்தபட்சம் எடுத்துன்னு சொல்ல முடியும். அவ்வளோ இடத்த அவ்வளோ வேகமாக தாண்டியிருக்கேன் நான். அதனால தான் பல பேர் பாகவதம் விஸ்தாரமாக நடத்துகிறோமே குலசீலத்தில், அது மாதிரி ராமாயணத்தை விஸ்தாரமாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பல பேர் என்ன ராமச்சந்திரன் தான் பிள்ளையார் ஸ்ரீ அவர் தான் போடுவார், ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காள். அப்படி தீர்மானமாச்சுன்னா 2011 ஆடி மாதத்துலேருந்து தொடர்ந்து நடக்கும். அது ஆரம்பித்து நடக்கும். ஆடி மாதத்தில் ராமாயணம் நடத்துறது விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆடி மாதத்தில் ராமாயணம் நடத்துகிற மாதிரி உத்தேசம். ஆடி மாதம்னா அது இது ஆடி ஆயிடுத்தனால் அடுத்த ஆடி உடனே பண்ணுறதுங்கிறது விஷயமானது. 2011 ஆடி மாதத்துலேருந்து தொடர்ந்து வருஷம் ஆடி மாதத்தில் ராமாயணம் நடத்துகிற மாதிரி நடத்தலாமோ அப்படிங்கிற எண்ணம் பிள்ளையார் சொல்லி ஆகிருக்கு. அது மேலே ஸ்ரீராமஜெயம் போட்டு மேலே எழுதி கையெழுத்து போட்டு தீர்மானம் வாங்கணும். அப்படி நடந்தால் அயோத்தியிலேயே நடத்துறது அப்படின்னுட்டு அவர் தீர்மானம் தான். அவரை பொறுத்தவரை தயக்கம் எங்கேயா இருக்குன்னா எங்கிட்ட இருக்குது. அவர் தீர்மானமாக தான் இருக்கார். எதிராளன்னு கேட்டால் வருஷத்துக்கு 3 சப்தாகம் நடத்தின்னு இருக்கார். வருஷத்துக்கு 3 சப்தாகம். 1 குலசீலத்தில் நடத்துகிறாள், 2வது குருவாயூர் நடத்தப்படுறது. அதை தவிர ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் வருஷம் நடத்துகிறார். இந்த வருஷம் சுகஸ்தலத்தில் நடத்தலாமோ அப்படின்னு ஏற்பாடு வந்துருக்கு. 3லையும் ஏகதேசம் அவர் தான் செலவழிக்கிறார். 4வது மறுபடியும் ஆரம்பிக்கப்படுமே. ஆனால் அவர் தயாராக தான் இருக்கார். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவாள் ஒரு விஷயத்துக்கு இப்படி பண்ணுற போது அது எப்படி அனுமதிக்கிறதுங்கிறது யோசனையாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு யோசனை அதை ஆட்சிக்கால்ட்டு சொல்லி அப்படி நடத்துகிற போதும் அவாவா வருஷம் ஏதாவது சப்தாகத்தையோ அல்லது நவாகத்தையோ தன்னங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்றே ஏற்றுக்கணும். ஒரு நாள் சமாராதனை என்னோட தான் இருக்கட்டும். நான் சப்தாகமோ நவாகமோ நடத்தினா வர்றவாளுக்கு தங்கறதுக்கு இடமும் அவளுக்கு போதனமும் நடத்துகிற வாழ் செலவெல்லாம் போடணும். அப்படி இருந்தால் தான் நான் ஏற்றுக்கிற வழக்கம். உனக்கு சாப்பாட்டுக்கு விளாடுறதுல வாட்டை வசூல் பண்ணினா நான் வரது அப்படி தான் திருநாளாக நான் அப்படி இருக்கேன். அதனால் இன்னாருக்கு இவ்வளோ செலவு அவாட்டை கலெக்ட் பண்ணினா தர்மத்துக்கு விரோதம். ஆனால் ஒரு நாள் சமாராதனைன்னு ஒருத்தர் பண்ணலாமே, ஒரு நாள் சமாராதனை என்னோட தான் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ராமாயணமாக இருந்தால் 9 பேர் சுவாமிநாதன் உடனே கைத்து போட்டுருவார். உணவு சுவாமிநாதன் உட்காந்துருக்காரு உடனே செய்து விடுவார். அது மாதிரி செய்கிற தார்மிகால் நிறையா பேர் இருக்கேன்னு சந்தேகம் இல்லை. நினைவுபடுத்துறதுக்கு எந்த மாதிரி முறையில் சம்மந்தப்படுறது அப்படிங்கிறது தெரியாதனால தான் பல பேர் சம்மந்தப்படாமல் இருக்காள். சம்மந்தப்படலைன்னா அவளுக்கு ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தமில்லை. சம்மந்தப்படுறது எந்த முறையில் சம்மந்தப்படுறதுன்னு தெரியல பல பேருக்கு. அது மாதிரி பண்ணுறாருன்னா ஒரு நாள் சமாராதனை தன்னோட தான் ஒவ்வொருத்தரை ஏற்றுக்கணும். அப்படி ஒரு 8 பேரை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கீகரிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு நாள் சிவா திருவாரூர் கிருஷ்ணன் ஒரு நாள் ஏற்றுப்பேன். அதே மாதிரி இங்கே பாராயணத்துக்கு வந்திருக்கிற வஸ்திரங்கள் ஒருத்தர் ஏற்றுக்கலாம். சமாராதனை ஒன்று இல்லையே,
வஸ்திரங்கள் என்னோடதாக இருக்கலாம்னு ஒருத்தர் ஏற்றுக்கலாம். அதே மாதிரி அவளே ஏதோ கொடுக்கக்கூடிய தாம்பூலம் இங்கே வந்திருக்கிறாள், பாராளுக்கு வந்திருக்கிறாள். அவ்வளோ பேரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாராளும் பண்ணுறவாள், அதில் சந்தேகமே இல்லை. மரியாதா தாம்பூலம் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அவளுக்கு, அது என்ன கொடுக்க போகிறாளோ அது தன்னோடதாக இருக்கிறதுன்னு ஒருத்தர் ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி பிரித்து ஒருத்தர் ஒன்று ஒன்று ஏற்றுனுட்டா அதிகமான பாரம் இல்லாமல் 24 குரு சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். அதில் தேன் பூச்சிக்கிட்டே தேனிகிட்டேருந்து ஒரு குணம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேனிகிட்டேருந்து ஒரு குணம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லாரும் இதுக்கு வியாக்கியாதாவள் கூட என்ன அர்த்தம் பண்ணியிருக்காள், தேன் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேன் பூச்சியோட சேர்க்கிறது. அந்த சேர்த்ததுக்காகவே என்ன பண்ணுறான், தேனியை அழிச்சுட்டு தேன் எடுத்துன்னு போயிடறான். அளவுக்கு மீறி நீ சேர்த்தேன்னா அழிவிலா முடியும். இதுதான் பெரும்பாலும் வியாக்கியாதாக்கள்னு சொல்லப்பட்ட அர்த்தம். எங்கள் தீட்சாள் அதையும் இந்த அர்த்தமும் சொல்லுவாள், அதை தாண்டி இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாள் எங்கள் தீட்சாள். தேன் எனக்கு சில செடியில் பார்த்தீங்கன்னா அந்த செடி ஒரு செடியில் பூத்திருக்கும், அந்த பூவுடைய பாரமே தாங்காமல் செடி அசைஞ்சுன்னு இருக்கும், திணறின்னு இருக்கும். அந்த பூவில் உட்கார்ந்து தேன் எடுக்கும். அந்த பூவையே தாங்காமல் திணறதே அந்த செடி, அது என்ன பண்ண தெரியுமோ, அப்படியே தன்னுடைய ரெக்கையால் பேலன்ஸ் பண்ணி அதுக்கு பாரம் கொடுக்காமல் அழகாக தேனை எடுத்து நகர்ந்துடும். அது மாதிரி ஒரு இடத்துல பழகினேன்னா அவளுக்கு பாரம் கொடுக்காமல் அழகாக அவளுக்கு வேண்டியதை அடைஞ்சிக்கோ அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். எங்கள் தீட்சாளோட அர்த்தம் இது. அவனுக்கு எந்த விதத்தையும் பாரம் கொடுக்காமல் அழகாக அவரால் அவங்ககிட்ட என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிக்கோ அப்படின்னு. அதனால் பாரம் கொடுக்காமல் இருக்கணுங்கிற பாவத்தில் சொல்லப்படும். அவர் ஒன்றும் எதிர்பார்க்கலை. ராம இங்கே இருந்தாலும் சரி, இல்லை குணசீலத்தில் ஏற்றினாலும் சரி, குருவாயூரில் ஏற்றினாலும் சரி, 3 இடத்துலையுமே ஏற்றினாலும் சரி, அவள் ஒரு நாள் சமாராதன வீதமும் வஸ்திரங்கள் வீதமும் ஏதோ தாம்பூலம் கொடுக்குறாள் இல்லையா ஒரு பகுதியோ அவள் ஏற்றுக்கிறதா இருந்தால் உடனே தேதி தீர்மானம் ஆகிடும், சந்தேகம் இல்லை. அதுக்காக தான் நான் தயங்குறேன். எவ்வளோ 3 இடத்துல இருக்காள், அவள்கிட்ட மேலே மேலே எப்படி பாரம் கொடுக்கறது அப்படிங்கிற தயக்கத்தாக தான் அங்கீகரிக்கிறது யோசனையாக இருக்குது. அப்படி தீர்மானம் ஆகப்படுமே ஆனால் 2011 ஆடி மாதத்துலேருந்து ராமாயணத்தோடு நடக்கும். அப்போ விஸ்தாரமாக சோகத்துக்கு சோகம் அனுபவிக்க முடியும். அங்கேருந்து பரதன் கிளம்பி பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்து ஆதித்யங்கள் நான் வாங்கிட்டு பரத்வாஜர் காண்பிச்சு கொடுத்தாலே நடத்தான் இருக்கான் ராமனுட்டும். அங்கேருந்து கிளம்பி வர்ற போது லட்சணம் என்ன பண்ணியிருக்கானாம், எந்த மரத்திலையில் ராமனுக்கு குடிசை போட்டிருக்காளோ அதுக்கு மேலே இவ்வளோ தர்மமும் ஒரு மர உரி சேர்த்து கட்டி வச்சிருக்கானாம். எதனாலேனால் அபிஜான கிருத பந்தா, காடுகளில் பழம் கொண்டு வரையில் உள்ளே போயிட்டு கிழக்கு மேற்கு தெரியாத தடவை போயிடுவோம், திரும்பி வரத்துக்கு வழி தெரியணுமே, அதுக்கு ஒசரக்க கட்டியிருக்காங்களாம். அது கண்ணில் பட்டது. சரி, இது லட்சுமணுடைய காரியமாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சது. ராமன் அங்கே தான் இருக்கான்னு என்னொன்று தெரிஞ்சது. இறங்கிட்டான் பரதன். ராமன் இருக்கிற இடத்துக்கு தேரில் போகப்படாதுன்ட்டு அங்கேருந்து காலால் நடந்து வர ராமனை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு புலம்பின்னு வந்தான். சந்தனே நமஹார்ஹேணா யஸ்யங்கமுபசேவிதம் மலேன தஸ்யங்கமிதம் கதமார்யஸ்ய சேவ்யதே. எவன் சரீரத்தில் இத்தனை நேரம் தேவலோகத்தை சந்திரன் பூசிருக்குமோ, எவனுடைய தலையில் கிரீடம் இருக்குமோ, எவனுடைய சரீரத்தில் பட்டம் பீதாம்பரம் இருக்குமோ, அந்த பிரபு காட்டு பூமியில் ஒரு தூசியெல்லாம் பூசிட்டுருக்கானே, தலையில் திடம் தரிச்சுட்டுருக்கானே, மரவுரையை தரிச்சுட்டுருக்கானே, இதுக்கெல்லாம் காரணமாக நான் ஒரு பாபி ஆகிட்டேனே, மண்ணிமித்தம் இதன் துக்கம். நான் இவ்வளவும் காரணம் நான் ஒரு பிள்ளை பிறந்ததானே, மண்ணிமித்தம் இதன் துக்கம், இவ்வளவுக்கும் காரணமாக நான் ஒரு பிள்ளை பிறந்துட்டேனே. அலரெண்டு வந்து ராமனுடைய சரணத்தில் வந்து விழுந்தான். ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி. நேர பார்த்துன்னா ராமாயணம் வயிறார் வால்மீகி கீழே கிடக்கானாம். பரதன் தலையில் அஞ்சலி பந்தத்தோட ததர்ஷராமோ துர்தர்ஷானார் வால்மீகி. என்னால் பரதன் கிடக்கிற கன்றாவியை பார்க்க முடியலை, ராமன் பார்க்குறானேன்னார் வால்மீகி. ததர்ஷராமோ துர்தர்ஷா, ததர்ஷாமோ துர்தர்ஷம் ருகாந்தே பாஸ்கர மேதா. பரதனை தூக்கி மடியில் வச்சுட்டு 86 ஸ்லோகம் ராஜ தர்மத்தை பரம்பினாள். சுவாமி, ஏண்டா நீ கிளம்பி வந்தே ராஜாங்கத்தை விட்டுட்டு கிளம்பி வரலாமாடா? அப்பா எப்படிடா இருக்கார்? அப்பாவுக்கு கைங்கரி பண்ணுறது யாராவது ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கியா? அப்பாவை பற்றி 7 ஸ்லோகம் பேசியிருக்கான். 7 ஸ்லோகம் அப்பாவை பற்றி பேசிட்டு ராஜ தர்மங்கள்லாம் உபதேசம் பண்ணி என்னென்ன தர்மங்கள்லேருந்து நீ மாறாமல் இருக்கியா? பல தர்மங்களை நிறையா சொல்லியிருக்கான் சுவாமி. இந்த தர்மங்கள்லாம் நீ மாறாமல் இருக்கியால் நான் கேட்டு 86 ஸ்லோகம் உபதேசம் பண்ணினாள். உபதேசம் பண்ணி முடிக்கிற போது ராமனுக்கு தோணுது, பரம சோகத்தோடு வந்திருக்கான்.
இவ்வளவும் சொன்னால் மனசில் வாங்கிக்கலையோன்னு பரதான் நாள், நீ மீதி விஷயங்களை மனசு வாங்கிக்கலையோ நான் சொல்ல போகிற ஒரு தர்மத்தை மனசு வாங்கிக்கோ, இதுக்குள்ளே எல்லா தர்மமும் இருக்குது நான் சுவாமி. யாராக இருந்தாலும் இதை மனசு வேண்டாம் போகிறோம். சார்த்தாளோ வைஷ்ணவாளோ மாத்தாளோ ஆந்திராளோ தென்கலையோ வடகரையோ யாராக வேணா இருக்கட்டும், ராமன் எல்லாருக்கும் பொருந்தும்படியாக ஒரு ஸ்லோகம் சொன்னார். அந்த தர்மத்தை பிடிச்சுக்கோ, எல்லா தர்மமும் அதுக்குள்ளே இருக்குன்னு நாள். என்ன தர்மம் நாள்? யாம் மிருத்யும் வர்த்ததே தாதா யாஞ்சனः பிரபிதாமஹா தாம் மிருத்யும் வர்த்தசே கச்சிதி யாச்ச சத்பதகா சுபா. 3 தலைமுறை சொன்னாள். அவாவா அப்பா தாத்தா பாட்டா பார்த்துக்கணும். அவள் எப்படி நெத்திக்கு இட்டுண்டாளோ, என்னென்ன தெய்வங்களை ஆராதிச்சாளோ, எந்த மாதிரி உள்ளவாள் ஆச்சாரியனை வரிச்சாளோ, எந்த மாதிரி மந்திரங்களை ஜெபம் பண்ணாளோ, எந்த மாதிரி தர்மங்கள் விசுவாசம் வச்சாலோ அதை நீ பண்ணிட்டு வரியா, அது தொழிலாமல் பண்ணிட்டு வரியா ராமான்னு கேட்டான். இது எல்லாருக்கும் பொருத்தமா, கேரளக்காரனாக இருக்கட்டும் கர்நாடகக்காரனாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் பொருத்தமான ஸ்லோகம் இது. அவன் 3 தலைமுறை சொன்னான் ராமன். ஏன்னா ஒரே ஒரு தலைமுறை சொன்னான். அப்பா பார்த்துக்கோன்னு சொன்னான். எங்கள் அப்பா தவறாமல் சீட்டு ஆடுவார் அப்படின்னு ஆடாரு, சாத்தத்தினை விட காப்பி சாப்பிடுவார் அப்படின்னு ஆரம்பிச்சாராம். அதனால் 3 தலைமுறை பார்த்தா எது தர்மம் எது அதர்மம் தெரியும். அதனால் இந்த எல்லாருக்கும் பொறுத்தபடியாக நமக்கு உள்பட 3 தலைமுறை பார்த்து அவள் எந்தெந்த மாதிரி தெய்வங்களை ஆராதித்தாலும், எந்த மாதிரி ஆச்சாரியர்கிட்ட விசுவாசம் வச்சாலோ, எந்த மாதிரி மந்திரங்களை தவம் பண்ணாலோ, எந்த மாதிரி தெய்வங்களை ஆராதித்தாலோ, எந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் ஈடுபட்டாலோ அதில் ஈடுபட்டால் போகிறோம். அதை தாண்டி எங்கெங்கேயோ அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ அலைய ஆரம்பிக்கிறதுனால தான் பல குழப்பங்கள் தேசத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அந்த மந்திர சேர்த்தி பண்ணுறேன் இந்த மந்திரத்தை பண்ணுறேன், இப்படிலாம் இல்லாத குணங்கள்லாம் வந்துடுச்சு. இப்படி சேர்த்து அழகாக கொண்டு முடித்தாள். பரத பிரத்திவாச்சா ஹார்னார் வால்மீகி. இதுக்கு பரதன் பதில் சொன்னாதே அதான் ஆச்சரியம் நாள். என்ன ஆச்சரியம் நாள்? ஆரம்பிக்கிற போது பரதன் கிம்மே தர்மாத்விஹீனஸ்யே ராஜதர்ம கரிஷ்யதி. ராமானாள் எனக்கு என்னத்துக்கு தேவையில்லாமல் ராஜதர்மத்தை உபதேசம் பண்ணிருக்கேள். ராஜதர்மம் யார் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மம்? தேசத்தை செங்கோல் செலுத்துறவாள்னா தெரிஞ்சுக்கணும். செங்கோல் செலுத்துற ராஜாக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மம் ராஜதர்மம். அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரே ஒரு தர்மம் என்னை விட்டு பிரியாமல் இருந்தால் போகிறோம். நீங்கள் தர்மானுஷ்டானத்துக்கு 3 தலைமுறை பார்த்து வச்சுருக்கேன். அப்பா தாத்தா பாட்டார். நான் சொல்கிற தர்மம் 3 தலைமுறை இல்லை, நம்ம குடும்பத்தில் 30 தலைமுறையாக வந்த ஒரு தர்மம் இருக்கு. அந்த ஒரு தர்மம் என்னை விட்டு மாறாமல் இருந்தால் போகிறோம். என்ன தர்மம் தெரியுமா? ஜேஷ்ட புத்திர ஸ்திதே ராஜன்னே கலியான் பவேதி. மூத்த பிள்ளை இருக்கிற போது தம்பி தேசத்தை ஆள்றதில்லை. இந்த தர்மம் 3 தலைமுறையாக இல்லை, நம்ம குடும்பத்தில் 30 தலைமுறையாக வந்த தர்மம். இந்த ஒரு தர்மம் என்ன விடாமல் இருந்தால் போரும். அதனால் சசமிருத்தாம் யாசார்த்தம் அயோத்தியாகச்சராகவா, என்னோட அயோத்தியில் வந்து நீங்கள் மட்டும் அப்படி இப்படின்னா பேசணும். பரதன் இப்படி பேசணுன்னா எல்லாரும் ஆச்சரியம். இதுக்கு ஒன்றும் ராமன் பதிலே சொல்ல முடியாது அப்படின்னே தீர்மானம் பண்ணிட்டாள் எல்லாரும். அப்படி பேசினானாம். அதுக்கப்புறம் அப்பா காலமாயிட்டாளுங்கிற சமாதானத்தை சொல்ல, பிரபு ராமன் அப்பா காலமாயிட்டாளாடா கஸ்தாத் ராஜவரா அத்தீனாம். நம்மெல்லாம் ராமராஜ்யம்ங்கிறோம். பிரபு ராமன் என்ன சொன்னா தெரியுமா? தசரதன் ஆண்டா மாதிரி நம்மளால் ஆள முடியுமாடான்னு சொன்னான். அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஒருத்தர் ஒரு மாதிரி செங்கோல் செலுத்த முடியுமா? அப்படி சொல்லலாம் சொல்லிவிட்டு தசரதன் பண்ண வேண்டிய கர்மா பண்ணி முடிச்சுட்டு பரதனோட விவாதம் பண்ண ஆரம்பித்தாள். பரதராம சம்பாதம்னு அற்புதமாக அனுபவிக்க வேண்டியது. ஆனாலும் குறைச்ச நேரத்தை எவ்வளோ சொல்ல முடியுமோ அடுத்து சொல்கிறோம். முதல்ல ஆரம்பிக்கிற போது சுவாமி கேள்வி கேட்டாள். நான் தான் ராஜ்யத்தை கைக்கிட்டு ஒப்படைச்சி உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு வந்துட்டேனே, நீ என்னத்துக்கு மடவூரி ஜலதரிசி நீங்கள் வந்திருக்கி? கிண்ணிமித்தமிமம் தேசம் சீரகிருஷ்ணாஜினாம்பரா. ஏக்காடா அந்த வேட்டம் போட்டு இங்கே வந்திருக்கா, இந்த விஷயத்தை சொல்லும் அப்படின்னு தன்னோட விவாதத்தை ஆரம்பித்து வச்சான் சுவாமி. இதுக்கு பரதன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். பரதனுடைய மனசில் ஒரு குழப்பம் இருந்தது. என்ன குழப்பம்? எல்லாரும் பரதனை பார்க்கறது முன்னாடி கைகை பண்ண காரியத்தில் பரதனுக்கு சம்பந்தம் உண்டு அப்படின்னா எல்லாரும் நினச்சிருக்காள். அவங்கிட்டேருந்து யோதனை வராமல் கைகை இந்த காரியம் பண்ணியிருக்க மாட்டாள் அப்படின்னு ஜனங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிருந்தது. பரதனுக்கு ஒரு கவலை வந்தது. என்ன கவலைனாள்?
அந்த மாதிரி எண்ணம் ராமனுடைய ஹிருதயத்தையும் இருந்திருக்குமே. ஆனால் ஒருவேளை பரதன் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டிருப்பனோ அப்படின்னு ஒரு எண்ணம் ராமன் ஹிருதயத்தில் இருந்ததுன்னா நம்ம ஜென்மாவே வீணா படிமே தோணுது. அதனால என்ன பண்ணான், முதல்ல அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சான். அம்மா நாள் ஸ்ரீயா நியுக்த கைகேயா மம மாத்ரா பரந்தபா. அயோத்தியில நடந்த காரியம் இருக்கே, நான் வந்து ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த காரியம்லாம் 2 ஸ்ரீகளாய் எங்கேயோ ஒரு அந்தப்புறத்தில் ஒரு மூலையில் பேசிட்டு ஆரம்பித்த காரியம். 2 ஸ்ரீகள் எங்கேயோ மூலையில் பேசிட்டு ஆரம்பித்த காரியம் தேசத்தையே ஒரு பெரிய குழப்பத்தில் கொண்டு விட்டுருச்சு. மொத்தம் இந்த காரியம் எங்கேயோ ஒரு மூலையில் 2 ஸ்திரீகள் பேசிட்டு இருந்தது, அவ்வளோதான். சில ஊரில் உண்டு 2 ஸ்திரீகள் அந்த நாளில் கிராமத்தில் கொழாடியில் சண்டை போட்டுப்பாள். 2 ஸ்திரீகள் கொழாடியில் சண்டை போட்டுருப்பாள். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 2 புருஷனும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பாள். ஸ்ரீயா நியுக்த கைகேயா. அது மாதிரி ஸ்திரீகள் பேச ஆரம்பித்த காரியம் பெரிய குழப்பத்தில் வந்துருச்சு. நம்ம பொறுத்தவரை நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத அவள் 2 பேர் பேசினாலே அதை வச்சு தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது பரம்பரையாக வந்த ஒரு சம்பிரதாயம், அதை அவள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம பொறுத்தவரை அண்ணாவுக்கு பட்டாபிடியும் நான் கூட வந்து கைங்கரியம் பண்ணணும், எவ்வளோதான். அதனால் அண்ணா நீங்கள் கிளம்புக்கோ, பட்டாபிடியம் பண்ணிக்கணும், அயோத்திக்கு வரணும்னு ஆரம்பித்தான் ராமன். இதுக்கு பெருசு நாள் முதல்ல ஆரம்பிக்கிற போது புரிஞ்சு